நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டே விஜய், நீ எங்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரமா தப்பிச்சிட முடியும்னு மட்டும் நினைக்காத. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ பிரியாணி வாங்கி தரேன், நல்லா சாப்பிட்றா, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அலையை விரிச்சதை சாப்பிடலான்னு வாயில் எடுத்து ஒரு வாய் வைக்கும் போது, அடாடாடாடா சொர்க்கமே இதுதானடா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வரும்போது, திடீர்னு அந்த சாப்பாட்டில் தண்ணியை கான்ஸ்டபிள் எட்டுனா தண்ணியை ஊற்றி ஒரு பக்கம், ஐயோ சார் நான் சாப்பிட்டு தானே இருக்கேன் சார், பார்த்தா தெரியலையா, எதுக்கு சார் தண்ணியை ஊற்றுறீங்க? டே விஜயே, இதுக்கு மேலே தான் ஆடுறோமா, நாங்கள் பண்ணுற டார்ச்சரில், நாங்கள் பண்ணுற கொடுமையிலே நீ ஒரு பக்கம் கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி அழுந்து, ஐயோ நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீயா சொல்லணும். நீயா ஒரு பக்கம் இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம். எங்களுக்கு இந்த கேஸ் ஈஸியாக முடியணும். அதை விட்டு நாங்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் குடு 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 குடுன்னு ஓடினு, அந்த பக்கம் குடு 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 குடுன்னு ஓடினு, எல்லா பக்கம் ஓடி ஓடி எங்களால் தெரிஞ்சு எல்லா ஆதாரத்தையும் சேகரிக்க முடியாது. இதுக்கு மேலே அப்படி எங்களால் பண்ணவும் முடியாது. இதை நீ செஞ்சா உனக்கு நல்லது, அப்படி இல்லை முடியாது லொட்டு லொசுக்கு அப்படின்ற மாதிரி நீ எதனா சொல்ல வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லியிருப்பா. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் யார் என்ன, நாங்கள் கேங்க என்னன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். எங்ககிட்ட பகைச்சிக்கிட்டு உன்னால் இருக்கவும் முடியாது. அது இல்லாமல் தீபிகா மேடம் எப்படியா பட்டவும் தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனை கேஸ் அசால்ட்டாக சால்வ் பண்ணி, இந்த மாதிரி தான் யாரானா இழுச்சி வாங்கி கிடைப்பான், அவனை பிடிச்சி அடிச்சு 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 அவன் யாரோ ஒருத்தரை கை காட்டுவான், அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு போய் கோர்ட்டில் நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்படா, இந்த பொழப்புக்கு தான் அவங்க அப்படியே சும்மா பெரிய லாடு லபுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், டே எங்கள் தீபிகா மேடத்தை பற்றி தப்பாக பேசார தம்பி, அதுக்கப்புறம் வாயெல்லாம் உடச்சு பருவம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஒரு பக்கம் வருவாங்க. தீபிகாவோட ஃபேன்ஸ், ஃபேன்ஸ் உங்களுக்கு தாங்க இதெல்லாம். நம்ம மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் எப்படியானா நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு. இந்த பூஜையில் யார் குறுக்க வந்தாலும் சரி, ஏன் அந்த ஆண்டவனே குறுக்க வந்தாலும், சாமி கொஞ்ச நேரம் ஓரமா இருங்க, உங்களுக்கு பூஜை முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கண்ட்ரோலா இருக்காங்க. அப்படிப்பட்ட மல்லிகிட்ட பார்த்துட்டு ஒரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி இருக்காளே ஆப்போசிட்ல உட்காந்து, அடியை நீ பூஜை செய்வாத நான் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சேன், என் தம்பி இனிமே அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவன் அந்த வீட்டுக்கு வந்தா என்ன வீட்டை விட்டு தோத்திடுவான்ல, இந்த சொத்து எல்லாம் அவன் பேர்ல தானே இருக்கு, அதனால நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பூஜையை தடுக்க பாக்குறாங்க. உடனே நம்ம மல்லிக்கு அப்படியே உள்ள சாமி இறங்குது, அவன் கையை பிடிச்சுன்னு ஒரு பக்கம் குள்ளுக்குறாங்க. அடியா விட்றிய கை வலிக்குது, விட்றிய கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி கதறி கதறி அலறாங்க. ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி, என்னம்மா ராஜேஸ்வரி, நீ என்னதான் தேம்பி தேம்பி கதறி கதறி அழுந்தாலும் இங்கே வேலைக்கு ஆகாதுமா, உன்னை அடித்து ஓட விடணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீ என்னதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பின்னி பெடல் எடுத்தாலும் உன்னை சும்மா விட போகிறதில்ல. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அதுதாங்க விஷயமா இருக்க போகுது. இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறது மட்டும்தாங்க வேலையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. டே நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொடுமைடா, ரொம்ப மோசம்டா, சத்தியமாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் கேட்கலாம். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஏதுதான் சொன்னாலும் நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும், நாங்கள் சொல்கிறத தவிர வேற எதுவும் நடக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினு இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் சைலண்டா போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு நம்ம நாகு வராங்க. நாகு வந்து என்னமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா ஒரு பக்கம், என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் மேல இருக்கிற பாஸ்தல் தாமா, எனக்கு என்னமோ உனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி, உன் ஏதோ பண்ற மாதிரி கனவு வந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இல்லை, அதான் உங்க அண்ணனை கூட்டு டக்குன்னு விட்டேன், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஸ்டே பண்றாங்க. அதை பார்த்து ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருந்து, எண்ட கண்ட நான் எல்லாம் வந்து தந்துடுறதுக்கு இதுக்கு முன்னாடி தானே சொன்னேன், ஹலோ மேடம் இது என் வீடு, நான் சொல்கிறது தான் ரூல்ஸு, சொத்து என் புருஷன் பேரில் இருக்குது, அப்படி நீங்கள் வெளியே போகிறதுனா போயிட்டே இருக்கலாம், அதை விட்டு எங்கள் அக்கா வரக்கூடாது, எங்கள் அண்ணி வரக்கூடாது, எங்கள் லொட்டா வரக்கூடாது, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி வரக்கூடாது அப்படின்ற சொல்கிற தகுதி எதுவுமே உங்களுக்கு இல்லை. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே எங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உங்கள் லிமிட்டில் பேசினா அந்த வீட்டில் உங்களுக்கு இடம் உண்டு. இல்லை வச்சுக்க ராஜேஸ்வரியே டப்பா டான்ஸ் ஆடுறோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா மல்லி இப்படியெல்லாம் மிரட்டுறியம்மா, இப்படியெல்லாம் மிரட்டினா எப்படிமா தாங்குவாங்க, அவங்களுக்கு இப்போயே ஒரு பக்கம் அதிருது, ஒரு பக்கம் அப்படியே சும்மா நடுங்குது ஒரு பக்கம். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. எப்பா என்னால் என்ன பண்ண முடியாதான்ப்பா, நான் உண்மை ஒத்துக்கிறேன்ப்பா, நானே அவ்வளோ பெரிய லாடு லபுக்கு தாசெல்லாம் இல்லை, ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல என்னால் ஒரு ட்விஸ்ட் வைக்க முடியும், அந்த ட்விஸ்ட்டை வச்சு எல்லாரையும் மடக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இவன் என்னடா புதுசா பேசுனீங்களா, எங்க ஊர்ல பாத்தீங்களா எல்லா தாலும் ஒரு பக்கம் டமால் டுமேல், ஏன்னா இன்னைக்கு அமாவாசைங்க, இருட்டு நிலா, இன்னைக்கு மட்டும் இருட்டா இருக்கும் அப்படியே சும்மா. இன்னைக்கு தான் ஆத்மாக்கள் எல்லாமே ஒன்று கூடி கும்மியடி தம்பி கும்மியடி குனிஞ்சி குனிஞ்சி கும்மியடி அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தெருவெல்லாம் ஒரு பக்கம் கும்மி அடிச்சுன்னு சுத்தின்னு இருக்குமா. அந்த சமயத்துல நாம யாரானா அந்த ரோட்ல போனா திடீர்னு வந்து அப்படியே நம்மளை பிடிச்சி ஒரு பக்கம் அடிச்சு ஓர கூட்டு போயிட்டு அவ்வளவுதான் நம்ம கதையை முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இருக்கலாம் இருக்காமையும் போகலாம். கடவுள் எப்படி இருப்பதோ உண்மை என்று நினைத்து
எல்லோரும் வேண்டிக்கும் ஒரு பக்கம் பிரார்த்தனையில் உட்காரம்ல, அது மாதிரி ஆத்மாக்களும் பேய்களும் இருக்கு, அந்த பேய் படமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் சொல்லலாம். டே நீ நேரில் பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எங்கேயோ இருந்த கான்செப்டில் எங்கேயோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக சீரியலில் ஒரு ஒயிட்டாக போயின்னு வந்தால் திடீர்னு பேய் கான்செப்டுக்குள்ளே வந்தாலும் ஆமாங்க கோஸ்ட் இருக்கா இல்லையா, கோஸ்ட்டை பார்த்துருக்கீங்களா பார்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. ஏன்னா என்னோட அனுபவத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். திடீர்னு ஷாக்கிங் ஆகிற மாதிரி இருக்கும், திடீர்னு இப்படியே பேசினா திடீர்னு ஒரு ஷாக். ஆனால் அந்த இடத்துல ஆத்மா இருந்துச்சே இல்லையான்னு தெரியாது. என் பிரமைக்கு ஏற்ற மாதிரி என் பிரமை ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு இது வரும். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு திக்குன்னு ஒரு ஸ்பார்க் உண்டாகும். அது வேணால் நான் பயந்துருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் நிஜமெல்லாம் பார்த்ததில்லை. எதுவா அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் இருக்குது, நீங்கள் எப்படி பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் தகவலை நமக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு நாம் ஒரு பக்கம் ஒரு கான்ட்ரவர்சியாகி அதவே நம்ம பேசி ஒரு பக்கம் இது பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கோஸ்ட்டுனாவே எல்லாருக்கும் ஒரு பக்கம் பிடிக்கும். சின்ன குழந்தைங்க கண்ணை மூணு ஒரு பக்கம் பேயை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் எப்படி ஒரு ஆர்வம் எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்குமோ அந்த மாதிரி நிறைய திகிலூட்டும் படங்கள் எல்லாம் இருக்குது. நான் மாண்டனி காலனி அது ஃபஸ்ட்டு செகண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை.